மதுரை ஜெயந்தூரம் காவல் நிலையத்தில் இப்போ இருக்கோம். என்ன காரணத்துக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய பொறுப்பாளர் திரு வேலூர் இப்ராஹிம் வந்து மதுரையில் ஒரு தலைவர் இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அப்படியே கிட்ட திருப்புரங்குன்றத்துக்கு வந்து வழிபட செய்ய, அதாவது காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வழிபட செய்யறதுக்காக அந்த நிகழ்ச்சியை முடிஞ்சு வெளியே கிளம்புனவரை வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாநகர் ஜெயந்தூரம் காவல்துறை வந்து கட்டாயமாக அவரை கைது பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத பதட்டத்தை உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்காங்க. வழிபடுறதுக்கு உரிமை கிடையாதா? இந்த நாட்டில் வந்து வழிபடுறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அதை கேள்வி கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை மேற்கு மாவட்டத்தோட பாரதிய ஜனதா கட்சியோட மாவட்ட தலைவர் திரு சிவலிங்கத்தையும் அவர் கூட வந்து ஒரு 5 பேரையும் கைது பண்ணி காவல் நிலையத்தில் வச்சிருக்காங்க. என்ன காரணத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், எங்களை யாரையும் கரெக்டாக உள்ள விட மாட்டாங்க, சரியான பதில் இல்லை. இது வந்து காவல்துறை வந்து இப்போ வந்து பதட்டத்தை உருவாக்குனது வந்து ராமநாதபுரம் எம்பி, மணப்பாறை எம்எல்ஏ இந்த மாதிரி ஆளுங்க தான் போய் பதட்டத்தை உருவாக்குனாங்க. இந்த பிரச்சனையை உருவாக்கி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ வந்து மத நல்லிணக்கத்தை அந்த உருவாக்குறதுக்காக ஒரு சிறுபான்மையை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய பொறுப்பாளர் வந்து அங்கே போறதுக்கு தடை அப்படின்னா, அப்போ வந்து இது ஜனநாயகமா இல்லை வந்து என்ன நடக்குதுங்க? அதுதான் எங்களோட கேள்வி. இப்போ வந்து நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி அவனியாபுரம் பகுதி, மதுரை மாநகர் மேற்கு மாவட்டம் எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த இடத்துல இங்கே இருக்கோம். இங்கே சரியான தீர்வுகள் இல்லைன்னா நாங்கள் பூரா எங்களை பூரா கைது பண்ணட்டோம், சட்ட ரீதியாக வந்து வழக்கு பண்ணட்டோம். சாமி கும்பிட போறதுக்கு கைது வழக்கு அப்படின்னா இது ஜனநாயக ஆட்சியா இல்லைன்னா வந்து காட்டாட்சியா? பிரிட்டிஷ்கார காலத்துல இப்படி ஒரு இது இல்லை. இதே நிலை தொடர்ந்துச்சுன்னா தொடர் போராட்டம் மதுரையில் இல்லை, தமிழ்நாடு பூரா எல்லாருமே மறியல் நடக்கும். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வந்து இந்த ஜெயந்தூரம் அவனியாபுரம் மண்டல நிர்வாகிகள் சார்பாக இதை தெரிவித்து